ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாங்களுக்கு லீவ் விட்டனால ஊருக்கு கிளம்பிட்டான். காலையில் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுருந்தோம். சரியான பனி, எனக்குமே உடம்பு சரியில்லை. கொஞ்சம் பேசும்போதே உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து நிறைய கழுதைகளாக இருந்தாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பஸ் வந்துருச்சு, பஸ் ஏறியாச்சு. பஸ்ஸு போயிட்டு இருந்துச்சு. வெள்ளனா எந்திரிச்சதுக்கும் எங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டோம். திடீர்னு வந்து கண்டக்டர் வந்துட்டு எந்திரிங்க, பஸ்ஸு வந்துட்டு டிராஃபிக்காக இருக்கறனால இனிமேல் போகாதுன்ட்டாங்க. என்னென்னு பார்த்தா பயங்கர டிராஃபிக்குங்க. சபரிமலைக்கு போனவங்களுக்கு வந்துட்டு வர்றதுக்கு வந்து பாதை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பஸ்ஸு வண்டி ஃபுல்லாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வண்டி போக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நாங்கள் ஆட்டோவில் தான் போனோம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஆப்பவும் முட்டை குழம்பு தான் வாங்கியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. இதை சாப்பிட்டுட்டு வர வழியில் வந்துட்டு சொட்ரு வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி எவ்வளோ என்னன்னு விசாரிச்சுக்கிட்டோம். திரும்பி வரையில் கூட வாங்கிக்கலாம், குட்டி பாப்பாவுக்கு வந்துட்டு சொட்ரு இல்லை, அதனால் வாங்கிக்கலாம்னு நினச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு பஸ் ஏறியாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த டயர்டில் நல்ல ஒரு தூக்கம் போட்டாச்சு. அப்புறம் நைட்டில் அம்மா வந்து தோசையும் சாம்பாரும் வந்து பண்ணியிருந்தாங்க. பாப்பாங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. நான் தான் வந்து தோசை ஊற்றிட்டு இருந்தேன். இன்றைக்கி வீடியோவில் தான். இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.